எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. பாடும். எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. பாடும். எங்கள் துணையாளரே, எங்கள் இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியே இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியே இறங்கி வாருமையா. படும். எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியே இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. படும். ஓ பரிசுத்த இறங்கி வாருமையா, இறங்கி மையா. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? வரும்பொழுது பாடுனீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த விசுவாசத்தோடு இருக்கீங்க? கையை தூக்குங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றார், நிறைவாக கொடுக்க போகின்றார். மன நிறைவை, நிம்மதியை, சமாதானத்தை கொடுக்க போகின்றார். நிறைய பேர் இங்க வந்து குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து இங்க வந்திருக்கிறீங்க. எனவே தான் மாதா இங்க உங்களுக்காக இருக்காங்க, அந்த அமைதியை கொடுக்க. இங்க வெறும் சுருவம் மட்டும் இல்லை, மாதா இங்க இருக்கிறாங்க பிரசன்னமாக. நேற்றைய தினம் ஜெபிக்கும் பொழுதும் அன்னை மரியாளுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். நான் என்னைக்குமே ஒரு இடத்துக்கு போகும்போது நேரா போய் அங்க நின்று பிரசங்கம் கொடுக்கிறது அல்ல, நான் கொடுப்பதல்ல. இந்த நேரத்தில் ஆண்டவர் பேச போகின்றார், அன்னை மரியாள் நம்மோடு உறவாட போகின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருப்போம். மாதா மட்டும் இல்ல, தூதர்களும் புனிதர்களும் இங்கே புடை சூழ்ந்து இருக்கின்றார்கள். விசுவாசத்தோடு நம்புவோம், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னைக்குமே நற்கருணை நாதருடைய பிரசன்னத்திலே நாம் சென்றோம் என்றால் அங்கே அன்னை மரியாள் மற்றும் தூதர்களும் புனிதர்களும் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை என்று வருந்தி கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூய ஆவியானவருடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே ஆண்டவர் நற்கருணை நாதர் முன்பாக பிரசன்னமாக இருந்து அந்த நேரத்தில் உங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து இங்கே வந்திருக்கின்றேன். எனவே அவருடைய பிரசன்னம், நற்கருணை நாதருடைய பிரசன்னம் என்னோடு இங்கே கடந்து வந்து உங்கள் மத்தியிலே இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். நற்செய்தி இன்னும் ஆரம்பிக்கல, ஆனா இதெல்லாம் தேவை. ஆண்டவர் நமக்கு பேசுவதற்கு முன்பாக நம்மை தயார் செய்கின்றார். நம்மை தயார் செய்து நாம் நல்ல மனநிலையிலே இருக்கும்போது அவர் நம்மோடு பேசுவார். இப்ப நீங்கெல்லாம் எவ்வளோ கவலைகள், எல்லா பிரச்சனைகளையும் தலையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் தூக்கி போட, நான் உன் கூட இருக்கிறேன். ரொம்ப சீக்கிரமா இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு நான் தவிடுபொடியாக போகின்றேன். I am going to shatter everything to pieces, all the problems that you are going through. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, whatever problems that you are going through, I am going to redeem you. I am going to lift you up from your problems. உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நான் உங்களை உயர்த்த போகின்றேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். என்னாகமத்திலே அவர் கூறுவதைப் போல, பொய் சொல்வதற்கு கடவுள் ஒரு மனிதர் அல்ல. God is not a human being to say a lie, nor a mortal being to change his mind. ஒரு மனித பிறவியும் அல்ல அவருடைய மனதை மாற்றிக்கொள்ள. அந்த வாசகத்தை எடுத்து நம்ம பார்ப்போம். எண்ணிக்கை ஆகமம் 23 அதிகாரம் 19 வசனம். The book of Numbers chapter 23 verse 19. What does it say? யாராவது வாசிக்கிறீங்களா சத்தமா? பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல, மனதை மாற்றிக்கொள்ள
ஒரு மனித பிறவியும் அல்ல. அவர் சொல்லியதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? போதும். What he has promised, he will make it to fulfillment. He will do it. He is not like us. சொல்லிட்டு மனசை மாத்திக்கிறதுக்கு. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க, வாங்க வாங்க சந்தோஷமா ஸ்மைலா அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர வந்து சர்க்கரையே இருக்காது. காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா எல்லாம் கேட்டுட்டு அவங்களும் வேணாங்க வேணாங்க, இல்லை இல்லை பரவாயில்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவங்க வந்து சரிங்க காஃபியே கொடுங்க அப்படின்னு உள்ளே போயிட்டு ஐயோ சர்க்கரையே இல்லைக்கா காஃபியை போடுறது. How can I make coffee or tea without sugar? We are telling lies to please people. மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக நம்ம பொய்யை சொல்லி கவர் அப் பண்ணுறோம். உள்ளே போயிட்டு திரும்பி வந்து சாரிங்க ஏதாவது சொல்லி மனசை மாற்றிக்கொள்கின்றோம். No, God doesn't do like that. He is the one and true God. ஒரே கடவுள், அவர் ஒரே மனம் உள்ளவராக இருக்கின்றார். இதைத்தான் மோயிசனுக்கும் அவர் வெளிப்படுத்துகின்றார். இதை சொல்வதற்கு முன்பாக, இதை பற்றி பேசுவதற்கு முன்பாக நாம் இந்த ஒரு பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கடவுளுக்கு முன்பாக அது வந்து வெறும் லேசான உபத்திரவம். எல்லாம் எழுந்து நிற்போம், உற்சாகமாக பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். கண்களை மூடி பாடுங்க, கண்களை மூடி. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். மீண்டும் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. அந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. நமக்கு வந்திடுமே
நாள் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உற்சாகமாக அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அன்பு தகப்பனே இறைவா, அது சீக்கிரத்தில் அருமையான நாளிலே நீங்கிவிடும் ஆண்டவரே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். லேசான அன்பு தகப்பனே, உபத்திரவம். இங்கே இருக்கும் பெரியவர் முதல் சிறிய குழந்தை வரை ஆண்டவரே உமது கரங்கள் தொட வேண்டும் என்று நாங்கள் உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களையே ஆண்டவரே தகப்பனே உமது திருமகனின் திருவிழாவிலிருந்து வழிந்துள்ள தண்ணீராலும் ரத்தத்தாலும் கழுவி தூய்மை செய்து ஆண்டவரே ஆவியின் வல்லமையால் அபிஷேகம் செய்து இந்த நேரத்திலே உமக்கு அன்னை மரியாளின் மாசற்ற விலை மதிப்புள்ள அந்த ரத்த கண்ணீரை முன்னிட்டு எங்களையே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இதற்கு தடையாக இருக்கும், இந்த வார்த்தையை கேட்பதற்கு தடையாக இருக்கும், இந்த நிகழ்ச்சிகள் முழுவதற்கும் தடையாக இருக்கும் ஒவ்வொரு தடை கற்களையும் ஆண்டவரே உமது ஆவியின் வல்லமையாலும் ரத்தத்தின் வல்லமையாலும் வார்த்தையின் வல்லமையாலும் சுட்டரித்து சாம்பலாக்கி பொடியாக்கும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த ஆலயத்தையும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இந்த பாலையும் ஆண்டவரே இதை சுற்றி இருக்கும் இடத்தையும் உமது ஆவியின் வல்லமையால் உமது ரத்த கோட்டையின் உள்ளே எங்களை வைத்து எங்களை பாதுகாத்தபடியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்னை மரியாளின் பிரசன்னத்தோடு எங்களை வழி நடத்தும் ஆளுகை செய்யும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமருவோம். ஷாஜி, உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்கிறோம். மிக அருமையாக பாடலை பாடி அந்த உற்சாகத்தை கொடுக்கின்றார். ஆவியானவர் அவர் வழியாக செயலாற்றிக் கொண்டிருப்பதற்காக ஆண்டவரை மீண்டுமாக மகிமைப்படுத்துவோம். நான் கூறியது போல கடவுள் நமக்கு திட்டங்கள் பல வைத்திருக்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்திலே திட்டத்தை வைத்திருக்கின்றார். சரி, இந்த விவிலியத்தை, இந்த பைபிள் விவிலியம் சொல்றோம், பரிசுத்த வேதாகமம், இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஜீசஸ் லார்ட், இந்த வேதாகமத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க ஒரே வார்த்தையில?
என்னமா? வாழ்வின் பொக்கிஷமா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வாழ்வின் பொக்கிஷம். இந்த வாழ்வின் பொக்கிஷத்தை கடவுள் எதற்காக நமக்கு கொடுத்திருப்பாரு? இல்லைன்னா ஏன் கொடுத்தாரு? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் கொடுத்தாரு? நீங்க ஏன் உங்க பிள்ளைங்களுக்கு சில விஷயங்களை செய்றீங்க? ஏன் செய்றீங்க? Why? Good life, love. Let us give a big clap to brother who is sitting at the last chair. அன்பு, இதுதான் முக்கியம். அன்பு, இந்த ஒரே வார்த்தையில இந்த முழுமையான பரிசுத்த வேதாகமம் அடையும். இந்த அன்புதான் கடவுள். கடவுள் அன்பாக நமக்கு நற்செய்தியை கொடுக்கின்றார். அவர் நம் மீது கொண்டிருக்கும் பரிவினால், அன்பினால் நமக்கு இந்த நற்செய்தியை கொடுக்கின்றார். பேசிக் கொண்டிருக்கின்றார். கடவுள் இந்த உலகத்தை ஏன் படைக்கணும்? இந்த உலகத்தை எல்லா விதத்திலும் முழுமையாக நிறைவாக நமக்கு ஏன் கொடுக்கணும்? ஏன்னா நம்ம அன்பு செய்கிறார். கடவுள் மனிதரை படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் படைத்து விட்டு தான் மனிதனை படைக்கின்றார். நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். இந்த கடவுள் ஒரே கடவுள், அன்பை வெளிப்படுத்தும் கடவுள். எனவே தான் இந்த டிவைன் ஃபேமிலி பிரேயர் டீம் இந்த டிவைன் லவ்வை குறித்து நமக்கு இந்த நற்செய்தியை கொடுக்குறாங்க. டிவைன் லவ், டிவைன் லவ், தெய்வீக அன்பு. கடவுள் இந்த உலகத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டாரெனால் தன் ஒரே பேரான மகனை நமக்காக அனுப்பினார். God so loved the world that he sent his only begotten son. He himself came in the form of the son. John chapter 3 verse 16. யோவானுக்கு எழுதிய நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கடவுள் எவ்வளவு இந்த உலகத்தை அன்பு செய்தார் என்பதை பார்க்கின்றோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நாம் இந்த கடவுள் எவ்வளவு அன்பு செய்து இந்த உலகத்தை படைத்து மனிதரை படைத்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தார் ஆண்டவர். மகிழ்ச்சி நிறைவாக இருந்தது. இப்ப நம்ம பாடணும், சோர்ந்து போகாதே. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி என்ன பாடணும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் நம்ம அப்படி படைக்கவே இல்லை. நம்மளை சந்தோஷமா தான் படைச்சாரு. எப்பொழுதுமே சந்தோஷமாகத்தான் இருந்தோம். ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் நல்ல சந்தோஷமாகத்தான் இருந்தாங்க. ஆனா எங்க சாத்தான் பாவத்தை கொண்டு வந்து போட்டான். அந்த கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருந்த அந்த உறவை பிரித்தான், பிரச்சனையை உண்டாக்கினான். இப்ப கூட நம்ம பார்ப்போம், நம்ம குடும்பங்களிலே சரி, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே சரி, அடுத்தவன் நல்லா இருக்கிறது பிடிக்காது. சில பேருக்கு போய் குழப்புவாங்க. They will do something to bring division which comes from the devil. Devil already did it before, which continues through some human beings who collaborate with the evil one, wicked one. மனிதர்களே சில பேர் அந்த சாத்தானுக்கு சேவை செய்யறாங்க. இப்படி குழப்பத்தை உண்டாக்கி இந்த இடத்திலும் இந்தியாவிலும் சரி, இந்த சவுத் இந்தியாவிலும் சரி, ஏன் இந்த கர்நாடகத்திலும் சரி, சாத்தான் நமக்கிடையே குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னைக்கு காலையில் நற்கருணை நாதர் முன்பாக உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தை எடுத்தேன். பவுல், புனித பவுல் உங்களிடையே பேசுகின்றார். என்ன பேசுறார்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். First letter of St. Paul to Corinthians chapter 1 verse 10. சகோதர சகோதரிகளே, my dear brothers and sisters, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், in the name of our Lord Jesus Christ, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்ளுவது இதுவே.
I beg you and ask of you only this. உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே, நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். நீங்கள் ஒத்த கருத்துள்ளவர்களாய் இருங்கள். Be of single mindedness, purity of intention, தூய்மையான எண்ணங்களை, ஒத்த எண்ணங்களை கொண்டவர்களாக இருங்கள். பிளவுகளை ஏற்படுத்த அல்ல, not to cause division, not to bring disturbance among people, குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கல்ல, ஒத்த மனதுடையவர்களாய் இருங்கள் என்று கூறுகின்றார். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். Let there be no division among you, separation among you, be it in family or in the state. வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியும் சரி, சமூகத்திலையும் சரி. பியூட்டிஃபுல். இது போதும். இப்படி இன்று பவுல் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்வது, ஒத்த மனமுடையவர்களாக இருங்கள். ஏன்? நமது கடவுள் ஒரே மனம் படைத்தவர், மனதை மாற்றிக்கொள்பவர் அல்ல. நான் முன்னாடி தான் சொன்னேன் இல்லையா, பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதரும் அல்ல, மனதை மாற்றிக்கொள்ள மனித பிறவியும் அல்ல. He is not human being, he is not mortal to tell us lie or to change his mind. He is one true God who will promises and who will bring to fulfillment all what he promised. அந்த அனைத்து சத்தியங்களையும் வாக்குகளையும் நிறைவேற்ற வல்லவராக இருப்பதனால் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். We are chosen today to come here before everyone else. Let us give glory to God. எத்தனை பேர் நான் கவுண்ட் பண்ண முடியும்? ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் ஒருத்தர் தான். ஆண்டவர் முன்பாக நாம் அனைவரும் ஒருவர் தான். ஏன்னா ஒத்த மனம் படைத்தவர்களாக இருக்கின்றோம், ஒரே கருத்தோடு இங்கே வந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், என் நாமத்தினாலே எங்கே இருவர் மூவர் கூடியிருக்கின்றார்களோ, whoever 2 or 3 are gathered in my name, அவர்கள் மத்தியிலே நான் பிரசன்னமாய் இருக்கின்றேன். I am present amidst them. I will rule them, I will govern them, I will bless them. நான் அவர்களை ஆளுகை செய்வேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இன்று கூறி நம் அனைவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது சொல்லிடுற முன்னாடியே, ஏன்னா இடையில நாம யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது கை தட்டுறதுக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க டிவியில், டெண்டுல்கர் ஒரு 6 அடிக்கிறான், உடனே யாராவது சொல்றாங்களா கை தட்டுங்கன்னு? நம்மள அறியாமலே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி டெண்டுல்கர் 6 அடிச்சோன்னே 6 அடிச்சிட்டாரு கை தட்டுங்க? நோ நோ நோ. ஆண்டவரை மகிமைப்படுத்த யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் டு கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு பிரைஸ் காட். என்னுடைய உள்ளத்தில் அது ஃபீல் பண்ணோனே உடனே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்படி புனிதர்கள் கூட நம்மளாம் பார்த்துட்டு இருக்காங்க மேலேருந்து. நீங்களாம் ஒழுங்காக இந்த ரெட்ரீட்டில் கவனமாக இருந்தீங்கன்னா புனிதர்கள் அங்கே நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா பண்ணுறாங்க மேலே கை தட்டுவாங்க. லைக் ஹியர் we are clapping hands and praising God. The saints in heaven will be appreciating us when we are listening to the word of God. Oh, our children doing well, they are doing well. That's a mutual relationship between us, saints in heaven, God and his people. We need to appreciate one another, no? So let us be free in doing that. Whenever you get chance for doing that, do it nicely. கொஞ்சமா சத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஏன்னா என் வால்யூம் ரொம்ப லவுடா இருக்கு மைக்ல. நீங்க அதுக்கு அதை விட ஜாஸ்தியா கை தட்டணும். Let us try and see. Let us give a big hand for the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. Okay, coming back. God created, but what happened? Actually, Satan already challenged God. No, God actually created the angels. No, கடவுள் தூதர்களை படைத்தார். எதற்காக படைத்தார்? அவர் அந்த தூதர்கள் தாங்களாகவே ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல், no force, voluntarily, தாங்களாகவே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்கி துதித்து
அவரை மகிமைப்படுத்த அவர் படைத்தார். To give glory to God, praise him and worship him and adore him throughout, voluntarily, without any force. எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல் அப்படி இருக்கணும்னு. அதை தான் நம்ம பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, கர்த்தர் கற்பித்த ஜெபம், the prayer that our Lord taught us to pray, we say that in that. சொல்லலாமா? ஒரு இடம் அங்க வரும்போது நிறுத்தினான். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, வர்ஷிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. Let your will be done on earth as it is in heaven. பரலோகத்தில் உமது சித்தம் நிறைவேற்றப்படுவது போல பூலோகத்திலும் நிறைவேற்றப்படுவது. என்ன அந்த சித்தம்? கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்கி கொண்டிருப்பது தான் கடவுளுடைய சித்தம் விண்ணுலகத்தில். அதே சித்தம் இந்த மண்ணுலகத்திலும் நாம் நிறைவேற்ற வேண்டும். எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாருன்றதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு தெரியுமா? சாத்தான ஆண்டவர் உருவாக்குனாரா? சாத்தான லூசிஃபர் கடவுளுக்கு அருகிலே இருந்தவன். எந்த சமணசும் எந்த தூதரும் கடவுளுடைய அருகிலே இருந்தவர் அல்ல. சாத்தான் மிக பேறு பெற்றவன். லூசிஃபர் கடவுளுடைய பக்கத்துல அவன் மட்டும்தான் போக முடிஞ்சது. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டான், கடவுளை பற்றிய மாபெரும் விஷயங்களையும். ஏன்? கடவுள் இந்த உலகத்தை படைக்க போறதையும் மனிதரை படைக்க போறதை கூட சாத்தான் கிட்ட ஒருவேளை பேசியிருக்கலாம். இதை அவன் மனதில், நம்ம போய் நம்ம உலகத்தின் அதிபதியாக மாறிவிடலாம், let us become the ruler of the world, அவன் முன்னாடியே திட்டம் போட்டிருக்கலாம். கடவுளை எதிர்த்து அவன், நான் கடவுளுடைய அரியணைக்கு மேலாக என் அரியணையை ஏற்படுத்திக் கொள்வேன், I will arrange my throne above the throne of God என்று அவன் நினைச்சிட்டு தான். அப்ப என்ன ஆச்சு? அவன் கீழே வீழ்ந்தான். கடவுள் மிக்கேல் தூதரை அனுப்பி போரிட்டு அவனை வென்றார், அவனை பாதாளத்திலே தள்ளினார். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவே தான் சாத்தான் கடவுளை ஒன்றும் செய்ய முடியாது, அவருடைய பிள்ளைகளை சுற்றி 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 வந்து சோதித்துக் கொண்டிருக்கின்றான். That's how God's children are constantly tested, tempted, made to fall. அதைத்தான் ஆதி பெற்றோருக்கும் அவன் செய்தான். என்னாச்சு? போய் அவங்க மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தித்தான், பாவத்தை கொண்டு வந்தான். ஆனா கடவுள் அதோட நிறுத்தல. கடவுள் மேலும் அவர்களை அன்பு செய்ததன் காரணமாக அவர்களை மன்னித்தார். God forgave them. ஆனா வாய்ப்பு கொடுக்கிறார். எப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம தொடக்க நூலிலே 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். Genesis chapter 3 verse 21. ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்களை அணியச் செய்தார். God made a garment of skin and made them to wear. எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவங்க பாவம் செஞ்சாங்க. பாவத்தின் காரணம் என்ன ஆச்சு? சம்பளம். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். மரணத்தை பெற்றுக்கொள்ள, the wage of sin is death. They had to face death. ஆனா கடவுள் என்ன பண்ணாரு? பரவாயில்ல, நீ சாவர வரைக்குமாவது என்னோடு உறவு கொண்டு என்னுடைய மீட்பில் நீ பங்கு பெறணும்னு சொல்லி அவர் தோல் ஆடைகளை அவர்களுக்கு அணிவித்தார். ஓகே, ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். தோல் ஆடைகள் இப்போ நமக்கு நிறைய டேனரி இருக்குது. டேனரினா தோலை பதப்படுத்தி அதை அப்புறம் ஆடைகளாக அணிவிப்பாங்க. they will tan the skin of an animal, then they will make garments. அப்போ அந்த காலத்தில் டேனரி எல்லாம் கிடையாது, பதப்படுத்த எதுவும் கிடையாது. கடவுள் நிச்சயமாக ஒரு விலங்கை கொன்று அதனுடைய ஆடையை அவர்களுக்கு அணிவித்திருப்பார். Praise the Lord.
அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அங்கே நிச்சயமா அந்த இரத்த துளிகள் வடிந்து கொண்டிருக்கும். ரத்தம் தோய்ந்த ஆடையை அவர்களுக்கு அணிவிக்கின்றார். The skin with lot of blood particles was given to the first parents. அது என்னன்னா ரத்தத்தின் உடன்படிக்கை. ரத்தம் என்பது ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இருந்தது. கடவுள் அந்த அன்பை வெளிப்படுத்த அந்த ரத்தத்தை அவர்கள் மீது தெளிக்கின்றார். அவர்களை பாவத்திலிருந்து கழுவி, சரி என்னோடு உறவு கொள்ள நீயும் இப்படிப்பட்ட ஒரு பலியை ஏற்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் முதல் பலியை செலுத்துகின்றார். நாமெல்லாம் அந்த திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. அந்த பலிக்கு துவக்கமே கடவுள். கடவுளின் முதல் பலி அந்த தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம். கடவுள் 3ஆம் அதிகாரம் தொடக்க நூலிலே 21ஆம் வசனத்தில் இதைத்தான் செய்தார். முதல் பலியை, the first sacrifice made by God, ரத்தத்தின் உடன்படிக்கை. தொடர்ந்து ஆபேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். காயின், ஆபேல். இதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சிறுவர்களை கேட்கலாம்னா எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அங்கங்க இருக்காங்க, பிஸியா இருக்காங்க, பரவாயில்ல. பொதுவாகவே எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். ஆபேலுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டார். God accepted the sacrifice of Abel, but Cain not. காயினுடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? யாருக்காவது தெரியுமா ஏன்? ஓகே, வெரி குட். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரை. பழமெல்லாம் அழுகி போயிருந்துதான். நான் எப்பொழுதுமே கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது ப்ரைஸ் கொடுப்பேன். இந்த தடவை ப்ரைஸ் எதுவும் கொண்டு வரல, ஆனால் என் கார்டு, ப்ரேயர் கார்டு அங்கே இருக்கும், அதை வச்சுக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் எப்பொழுதுமே நமக்கு ஞானோபதேசம் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறது. ஆபேல் நல்ல ஆட்டுக்குட்டியை ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தான். Abel gave very good lamb to God. It's a healthy, good condition. God was loving, happy, and he was lovingly accepting. கடவுள் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டார். ஆனா காயின் எல்லாம் சொத்த கத்திரி, எல்லாம் காஞ்சி போன விஷயங்கள் எல்லாம், அழுகி போனதெல்லாம் அவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. சாரி, பாவம். காயின் நல்லது தான் கொடுத்தான். காயின் அவனுக்கு தோட்டத்திலே விளைந்த நற்கனிகளைத்தான் அவன் கொடுத்தான். ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, அது எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் பார்ப்போம். We will find it in the book of Hebrews chapter 11 verse 4. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே என்ன எழுதியிருக்குன்னு படிங்க பார்க்கலாம். நம்பிக்கையினால் தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். By faith. வேற எதுவும் கிடையாது. இந்த கேட்டகிசம் கிளாஸ் எல்லாம் மறந்துடுங்க இனிமேல இருந்து. யாரையுமே நம்ம வீணாக தீர்ப்பிடக்கூடாது. கடவுளும் தீர்ப்பிடுறவர் கிடையாது. ஐயோ பாவம், அவனுக்கு அங்க நம்பிக்கை இல்லாம போச்சு. கடவுள் மீது நம்பிக்கையோடு ஒரு முழு மனதோடு கொடுப்பது என்பது அதான். முதற்கணிகளை கொடுக்கும் பொழுது முழு மனதோடு கொடுக்க வேண்டும். எந்த ஒரு கண்டிஷனும் இருக்கக்கூடாது. நீங்க கோயிலுக்கு கூட நிறைய காணிக்கை கொடுப்பீங்க, என்ன ஃபாதருக்கு, பங்குக்கு, இப்படி கொடுப்பீங்க. கொடுக்கும் பொழுது நிறைவாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முழுமையாக நாம் கொடுக்க வேண்டும். We have to give with this faith. By this faith we have to give to God. முழுமையாக, completely, totally. அங்க ஒரு திட்டமே இருக்கக்கூடாது. சரி, நம்ம ஃபாதருக்கு கொடுத்தோம்னா பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படிதான் ஒரு பங்குல வட இந்தியாவில் உட்கிராமத்தில், in a remote village in the northeastern part of the world, I was there in one part of the place. I don't want to mention names, never to mention names, not to hurt anybody, not to hurt any individual and place.
அப்போ அங்கே ஒரு ஃபாதர் இருந்தார். அவரை சந்திக்க மக்கள் வருவாங்க. வரும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோழி முட்டையை வந்து அரிசியில் அப்படி வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஃபாதர் இருந்தாங்க, ஃபாதர் உங்களுக்கு. அந்த ஃபாதர் சொல்லுவார் ஜோக்கா, என்ன கோழி முட்டையை கொடுத்து கோழி வாங்கிட்டு போகலான்னு வந்தீங்களான்னு கேட்பாரு. பிரைஸ் தி லார்ட். யூ வாண்ட் டு கிவ் மீ an egg and take away the chicken from me? It's a joking way of telling. See, sometimes we can come to God with this type of calculative mind. நான் இதை கொடுக்குற ஆண்டவரே, நீங்க எனக்கு இதை கொடுங்க. Why? To even shrines, Pundi or Velangani shrine, when people go there, they go with conditions, telling God, God, ஆண்டவரே நீங்க வந்து எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா நான் மொட்டை போடுகிறேன். Praise the Lord. ஆண்டவரே, if you give me this blessing, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்தீங்கனாக்கா நான் வந்து முட்டி போட்டுக்கிட்டு நான் வரேன் உங்களை நோக்கி. இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர்கிட்ட. I don't appreciate even about this one. பக்தி முயற்சிகள் நல்லது, ஆனால் திட்டமிட்டு ஆண்டவரிடம் பேரம் பேசுவது, to bargain with God, to ask God, you give me this, I will give that, இதெல்லாம் வேலைக்காகாது. இதைத்தான் அங்கே காயின் செய்திருப்பான். விசுவாசம் இல்லை. ஆனால் ஆபேல் விசுவாசத்தோடு முழுமையாக தன்னையே, ஏன் அந்த ஆட்டுக்குட்டியை கொடுக்கும்போது, ஆண்டவரே என்னையே இந்த ஆட்டுக்குட்டி போல நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடைசியில் இருக்கவங்க மரியே வாழ்க. Praise the Lord. 100 பேர் இருந்தா கூட 1000 பேருடைய சத்தம் கேட்கணும். அப்பதான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. ஆண்டவர் யோசுவாவை பத்தி, நான் இங்கேயும் அங்கேயும் போவேன், கவலைப்படாதீங்க, ஏன்னா ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. மனுஷன் பேசினா எழுதி வச்சு பாயிண்டா பேசுவான். நான் மனுஷன் கிடையாது. இந்த நேரத்தில் கடவுள் இங்கே உரையாடி கொண்டிருக்கார், உறவாடி கொண்டிருக்கின்றார். டிவியில் பார்க்குறவங்க கூட என்னை புரிஞ்சுக்குங்க. மற்றவங்களாட்டம் நோட்ஸ் எழுதி இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது, நோ. கடவுள் என்ன சொல்றாரோ அதுதான் அங்கே போய் சேரும். யாரையுமே உங்களுக்கு சேருவது போல அங்கே டிவியில் பார்க்குறவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு தெரியும். இப்போ யோசுவா அங்கே மக்களை வந்து தயார் பண்றார். சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருங்க. 6 நாள் அந்த எரிகோ மதுல சுத்தி 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 6 நாள் ஒரு முறை 6 முறை சுத்தி வரும். 7வது நாள் 6 முறை சுத்தி வந்த பிறகு 7வது முறை சுற்றும் பொழுது ஆரவாரம் செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை போற்றி புகழ்ந்து உரத்த குரலிலே சத்தமாக அவரை மகிமைப்படுத்துவோம். அப்ப அந்த எரிகோ மதில்கள் கீழே விழும் சொன்னாங்க. அதே போல மக்கள் அமைதியா இருந்தாங்க. எப்ப ஆண்டவரை துதிச்சாங்களோ அப்ப அந்த எரிகோ மதில் விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். கை தட்டணும்னு சொல்றாங்க, கை தட்டுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தானா வரணும். வெரி குட். இப்போ இந்த நேரத்தில் அதை தான் சொல்றேன் நான். இந்த விசுவாசத்தோடு எந்த ஒரு கால்குலேஷன் இல்லாமல் நீங்க உங்களையே முழுமையாக கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுவாரு, மகளே மகனே நீ இதைத்தான் செய்யணும். அப்ப நம்ம கேட்டோனே அதை செய்யும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். எப்படி அன்னை மரியாளை தாழ் நிலையில் இருந்த தம் அடியவரை கடைக்கண் நோக்கி ஆண்டவர் உயர்த்தினார். God lifted up Mother Mary who humbled herself. நம்மையும் உயர்த்த போகிறார். He is going to lift each one of us up today. நீங்களாம் வந்து வெறுமையா வந்திருக்கீங்க, கையில ஒண்ணு இல்ல. ஆண்டவர் உங்களை வீட்டுக்கு போகும்போது carry lots of blessings home. பாவத்தை சுமந்துக்கிட்டு வந்தீங்க, பாவத்தை கொடுக்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மறுபடியும் திரும்பி கொடுக்க போகின்றார். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. Back to our line now. அந்த மாதிரி ஆபேல் கொடுத்த காணிக்கையை போல அதே
எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நம்ம பார்க்கிறோம் எப்படி விசுவாசத்தின் பொருட்டு ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு அந்த பலி, நான் சொன்னேன் இல்லையா, பலி, கடவுளோடு பேசணும்னா பலி செலுத்த வேண்டும். எப்படிப்பட்ட பலி? இரத்த பலி. ஒரு ஆட்டை வெட்டி அதோடைய ரத்தம் சிந்தும் பொழுது ஆண்டவர் அங்கே அவர்களோடு பேசுவார். எனவே ஆபிரகாம் பார்க்கிறோம், ஈசாக்கை கொண்டு போய் பலி கொடுக்கணும். ஆபிரகாமுக்கு அந்த மகனை கொடுத்த ஆண்டவர் மறுபடியும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஷாக் ஆயிட்டாரு. தன் மனைவி கிட்ட கூட சொல்லலை. ஏன்னா மனைவி ஒரு டைப். ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், you will get a child அப்படின்னு அந்த முதிர்ந்த வயசுல, வயசான காலத்துல, when they were old, when he was telling like that, she was laughing. God was not happy with that. The same type of lady, Sarah, would have questioned God. Why do you ask for that child Isaac? You gave it and now you are asking. She would have fought with God. அதை புரிஞ்சுக்கிட்டு ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஐயோ சொல்லக்கூடாது, கம்முன்னு சீக்கிரட்டாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈசாக்கை கூப்பிட்டு, ஈசாக்கே வாப்பா, ஆண்டவருக்கு போய் நம்ம காணிக்கை செலுத்துவோம், பலி செலுத்துவோம்னு கூட்டிட்டு போனாரு. அந்த பையன் எவ்வளவு தெளிவாக இருந்தான் பாருங்க. போயிட்டு மலை மேலே ஏறும்போது, அப்பா எங்கப்பா ஆடு? Where is the lamb or where is that sheep that we are supposed to offer? எங்கே? இல்லப்பா கவலைப்படாதப்பா, உன்னை நான் கொடுக்க போறேன்னு சொல்லல. அப்ப கூட கடவுள் கொடுப்பார். தான் விசுவாசம். that is faith. கடவுள் நமக்கு தருவார், கடவுள் எனக்கு கொடுப்பார் என்று இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோமே, அந்த விசுவாசத்தின் பொருட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார் என்று. that is the faith. ஏப்ரஹாமுடைய faith. ஆனா என்ன ஆச்சு? பலி கொடுக்கும்போது வெட்ட போறாரு. அப்போ கூட கட்டி போடும்போது அந்த பையன் பாவம் பரிதாபமா இருக்கும். அந்த பையன் நினைச்சிருப்பான், என்னடா அது நம்ம அப்பாவே நம்மளை கொல்றாரு. நிறைய பேர் வீட்டில் அதான் நடக்குது. என் பொண்டாட்டியே என்னை கொல்றான், என் கணவனே என்ன கொல்றான். மை ஹஸ்பண்ட் இஸ் கில்லிங் மீ எவ்ரி டே, மை ஒய்ஃப் இஸ் கில்லிங் மீ எவ்ரி டே. இந்த ஒரு ஃபீலிங், மை சில்ட்ரன் ஆர் கில்லிங் மீ, my parents are torturing me, my friend is torturing me. இப்படி ஒருத்தர் மத்தியில் இதுதான் ஒரு உறவு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த பையன் யோசனை பண்ணியிருப்பான், என்னடா நம்ம அப்பா நம்மளைய கொல்ல போறாரே. கடவுள் அங்கே அதை நிறுத்தினார். உனது விசுவாசத்தை நான் பார்த்தேன், உன்னை நான் அன்பு செலுத்துகின்றேன், உனக்கு நான் வேற ஒரு ஆட்டை கொடுக்குறான், அதை பலி செலுத்து. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்படி அந்த பலிகள் போய்கொண்டே இருக்கின்றது. ஈசாக்கு பலி, யாக்கோபின் பலி அப்படின்னு போயிட்டே இருந்தது. ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு இருந்தனர். பியூட்டிஃபுல், தேர் ஆர் குட் ரிலேஷன்ஷிப். கடவுள் அவர்களை அன்பு செய்தார் இந்த பலியின் வழியாக. எப்பப்பெல்லாம் யாரெல்லாம் பலி செலுத்துனாங்களோ அங்கே கடவுள் அவங்களோட அன்போடு பேசி கொண்டிருந்தார். ஒரு பாடலை பாடுவோம், அதனோடு அப்படியே லிங்க் பண்ணி அடுத்த ஸ்டெப் போகலாம். இது என்னுடைய பாட்டு. உன்னை காக்கும் உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார், நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் தேவன் என்றும் கைவிட மாட்டார். எழுந்து நிற்போமா, கரங்களை தட்டுவோம். உன்னை காக்கும் உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார், உன்னை காக்கும் உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார், நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் தேவன் என்றும் கைவிட மாட்டார், உன் தேவன் என்றும் கைவிட மாட்டார், உன்னை காக்கும் உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார், உன்னை காக்கும் உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். இஸ்ரவேலை வழி நடத்த நீர் பலமானீர் மோசேக்கு. பாடுவோம். இஸ்ரவேலை வழி நடத்த நீர் பலமானீர் மோசேக்கு. ஆரோனின் வாய் மொழிந்தே
கலங்காதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. தேவன் என்றும் கைவிட மாட்டார், தேவன் என்றும் கைவிட மாட்டார், தேவன் என்றும் கைவிட மாட்டார். கண்களை மூடுவோம், கண்களை மூடி. என்னை காக்கும் என் தேவன் என்னோடு இருக்கின்றார். நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன். என் தேவன் என்றும் கைவிட மாட்டார். என்னை காக்கும் என் தேவன் என்னோடு இருக்கின்றார். என்னை காக்கும் என் தேவன் என்னோடு இருக்கின்றார். நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன். என் தேவன் என்றும் கைவிட மாட்டார், என் தேவன் என்றும் கைவிட மாட்டார், என் தேவன் என்றும் கைவிட மாட்டார். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அமருங்கள். இந்த பாட்டு எனக்கு நான் நைட்டு 12 மணி அந்த டைம்ல தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது. அந்த டைம்ல எப்பொழுதுமே நம்ம கஷ்டப்படும் போது ஆண்டவரை நம்பணும்னா நமக்கு அவர் போரிடுவார், நமக்காக அவர் செயலாற்றுவார். இதை நம்ம விசுவசிக்கணும். இது இடையில குறுக்கல வருது இந்த வார்த்தை. சங்கீதம் 37 முதல்ல இருந்து படிக்கலாம். 5ஆம் வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் முதல்ல இருந்து படிக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் சண்டை போடுற, என்கிட்ட கொடு, give it to me, give it to me, surrender to me, என்னிடம் ஒப்புக்கொடு, என்னிடம் அர்ப்பணி, நான் பார்த்துக்கிறேன் உன் சிச்சுவேஷனை. I will take care of your situation, I will fight for you, I will act for you என்று ஆண்டவர் கூறுவதை நாம் கேட்போம். முதலாவது படிக்கிறேன். தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே. Don't get heated up looking at people who are the enemies, those who are fighting with you. Be injury, not injury. Even in the at home or in the country, in the society. அவர்களை குறித்து நீங்க புழுங்கிட்டு இருக்கிற. Why are you heated up? Stop getting heated up. Don't react. யாருக்கு நீ சண்டை போடாத. Why? நீயே சண்டை போடணும். நான் உனக்கு ஆண்டவர் சொல்லுவார். பொல்லாங்கு செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே, ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவர், பசும் பூண்டை போல் வாடி போவர். They will get dried up within no time. உன் கண்ணு முன்னாடி அவங்க இருக்க மாட்டாங்கப்பா, நீங்க கவலைப்படுற. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். நீ முதல்ல ஒழுங்கா வாழணும். நீ தப்பு செய்யாம இருக்கணும். அவனை மட்டும் அவன் தப்பு செய்யறான், அவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான் சுட்டி காட்டுறத விடு. அவனை பத்தி நீ கவலைப்படாத. அவங்க உனக்கு என்ன செஞ்சாலும் அதை பத்தி கவலைப்படாத. நீ ஒழுங்கா இரு, நான் உனக்காக செயல்படுவேன். அடுத்த வரைக்கும் தான் முக்கியமானது இந்த ரெண்டும். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். Be happy, glad, rejoice in the Lord. ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். All your heart's desires he will fulfill. Get this word clear. He will fulfill. அவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். என்னால முடியாது. நான் இங்கே வரும் ஃபாதர் சும்மா நிற்கிறேன் எம்டி. என்னை யாரோ கேட்டாங்க, உங்க ஃபாதர் உங்களுடைய அனுபவம் என்ன? என்னால சொல்ல இன்ட்ரோடக்ஷன். எனக்கு இன்ட்ரோடக்ஷனே யாரையும் கொடுக்க சொல்ல மாட்டேன். I am just Peter Francis, a priest of God. Marian priest. அதை மட்டும் விடுவிக்க மாட்டேன். மாதாவின் குரு, Marian priest, a prophet and an apostle. மரியாயின் திருத்துதர், மரியாயின் தீர்க்கதரிசி என்று அதை மட்டும் சொல்லிடுவேன். எனக்கு அனுபவமே கிடையாது. கடவுள் என்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற வெறும் குப்பை. I am just dust which God is using. Not even my superiors, என்னுடைய அதிகாரிகளுக்கு கூட என்னை பத்தி தெரியாது. நம்மளை அலைக்கடிக்க செய்யலாம், இங்கேயும் அங்கேயும் நம்ம போட்டு குழப்பலாம். ஆண்டவர் நம்மை
Praise the Lord. என்ன, they can shift me here and there, disturb me, my ministry. No, God will use me wherever I am placed. That's why God is speaking to you and telling you, you don't fight. You don't fight. நீங்க சண்டை போட தேவையில்லை யாருக்கிட்டையும். நான் உங்களுக்கு போரிடுவதற்கு இருக்கிறேன். நான் உங்க அப்பா. ஒரு பிள்ளை தன் தகப்பனை எவ்வளவு விசுவாசத்தோடு அன்பு செய்து தெரியுமா? நிறைய கதைங்க இருக்கு. இது கூட சொல்றேன் நான். ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க யாராவது உங்ககிட்ட. ஒரு கப்பல் லைக் டைட்டானிக் மூழ்கி கொண்டிருக்கும் போது அங்க எல்லாம் ஓடுறாங்க, ஒருத்தரை காப்பாத்திக்கிறாங்க, இப்படியும் அப்படியும் ஓடுறாங்க, அலம் மோதிட்டு இருக்காங்க. All are running here and there, and the child, ஒரு குழந்தைய பார்க்குறோம், ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருக்கு, happy, she is playing or he is playing happily. இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏன்பா எல்லாம் ஓடுறாங்க, நீ? My dad is the captain of the ship. என்னுடைய தகப்பன் இந்த ஒரு கப்பலுக்கு மாலுமி அல்லது கப்பலோட்டி, கப்பலோட்டி தமிழன் மாதிரி, he is the captain of the ship. He will take care of me. I am not afraid. This should be our faith. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. Surrender, give, commit your destiny. உன் வழி, உனக்கென ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கும் அந்த வழி, உனக்கென ஆண்டவர் வைத்திருக்கும் திட்டங்கள் அனைத்தையும் எரேமியா 29:11 நாம் பார்ப்பது போல, நான் உங்களுக்கென பல நன்மை திட்டங்களை வைத்திருக்கிறேன். I have got plans for your welfare, best plans for your welfare, not for your destruction. உங்களுடைய அழிவிற்கு அல்ல என்று சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை, that destiny, surrender it to me, என்னிடம் ஒப்படைத்து விடு. அவரை நம்பி இரு. Trust in him, his power. அவருடைய வல்லமையிலே நீ நம்பிக்கை கொள். அவரையே நம்பி இரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். Just trust in him and he will act on behalf of you. He will fight the battle for you. நான் அதனால தான் பயப்படுறதில்லை யார்கிட்டையுமே. எங்க அப்பாவை எனக்கு சொல்லி கொடுத்தது அதான், மகனே நீ யாருக்கும் பயப்படாத, கடவுள் ஒருத்தரை தவிர. அவருக்கும் மரியாதையான ஒரு பயம், reverential fear. It's not like the fear that we have with anyone in this world, but we are not supposed to be afraid of anybody. யாரை குறித்தும் நாம் பயப்பட தேவையில்லை. கடவுள் நம்மோடு இருக்கின்றார், ஒரு தகப்பன் நம்மோடு இருக்கின்றார், நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஹலோ, praise the Lord, praise the Lord. வீட்ல நாய்க்குட்டி இருக்கும், puppies at home. யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, shouting, barking, கத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஓனர் பக்கத்துல இருக்காரு. என்ன, அந்த நாய்க்குட்டியோடைய ஓனர் பக்கத்தில் இருக்காரு, எல்லாரையும் கத்தும். பை சான்ஸ் நாய் தனியா இருக்கு, ஓனர் வீட்டில் இல்லைன்னா போய் மறைஞ்சுக்கும், பயந்துரும் நாய். பார்த்துருப்பீங்களா? எல்லாமே அப்படிதான், நாம அப்படிதான். நிறைய நேரத்தில் எல்லாம் இது பண்றது உண்மையாக பார்த்தா இப்படி இருக்கும். ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை. கடவுள் நமக்காக வல்லமையோடு போரிட காத்து கொண்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவர் இருக்கிறார், அதே நம்ம உணர்றது கிடையாது. We are the temple of the Holy Spirit. கடவுளுடைய தூய ஆவியானவருடைய ஆலயங்கள் நாம். அதை உணர்ந்தோம் என்றால் யாருக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. ஒரு பாட்டு ஒன்று பாடிடலாமா? யாருக்கும் பயப்பட மாட்டேன். Just get the C scale. யாருக்கும் பயப்பட மாட்டேன். D. கரங்களை தட்டி பாடுமா? எழுந்து நிற்போம். இது நான் சின்னதுல நான் கத்துக்கிட்ட பாட்டு. யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், என்ன வந்தாலும் அஞ்சிடவே மாட்டேன். சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்ன வந்தாலும் அஞ்சிடவே மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்ன வந்தாலும் அஞ்சிடவே மாட்டேன். நான் ராஜா வீட்டு பிள்ளை, இயேசு நான் ராஜா வீட்டு பிள்ளை,
இயேசு எங்க அப்பா, நான் யாருக்கும். இந்த இடத்துல மட்டும் கை தட்டக்கூடாது. கடைசியா நான் யாருக்கும். ஸ்டாப் த கிளாப்பிங். தென் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்ன வந்தாலும் அஞ்சிடவே மாட்டேன். Praise the Lord. ஃபாதருக்கு முன்னாடி ஒரு இறுதி வார்த்தையை எடுத்துட்டு வாசிட்டு அப்படி போ. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 7ஆம் அதிகாரம் இறைவசனம் 27 என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். நான் சொன்னேன், இந்த பலிகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. யோசேப்புக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த பலிகள் எல்லாம் செலுத்தாம அடிமை தலையில இருந்தார்கள். அந்த மக்கள் கடவுளோடு உறவாடவில்லை. 430 ஆண்டுகள் அவர்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிற்று. அப்புறம் ஆண்டவர் மோயிசனை அனுப்புகின்றார். அதான் அந்த பாட்டை பாடணும். மோயிசன் வழியாக ஆண்டவர் வந்து மக்களோடு மீண்டும் உறவாடுகின்றார். அவர் அந்த பலியை ஏற்படுத்துகின்றார். அந்த இரத்தத்தை தெளிப்பதன் மூலமாக அவர்களை ஆண்டவர் மீட்டுக் கொள்கின்றார். தொடர்ந்து பார்க்கிறோம், தன் ஒரே பேரான மகனை முதல்ல பார்த்தோம் இல்லையா? யோவான் எழுதிய நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன் ஒரே பேரான மகனை நமக்காக, நம் பாவங்களுக்காக அனுப்பினார். இந்த வாசகத்தையும் பார்ப்போம். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல் முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து இந்த அன்பு பலியை, கடவுளுடைய அன்பையை நிறைவு செய்தார் தன் ஒரே பலியினால். எனவே இனி நீங்கள் பலிகள்லாம் செலுத்த தேவையில்லை. தனிப்பட்ட விதத்திலே இந்த திருப்பலியிலே இறைவன் இயேசு கிறிஸ்து செலுத்திய பலியை நினைவு கூர்ந்து அதன் வழியாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருப்போம். தந்தை அவர்கள் சொல்லும் வார்த்தை வழியாகவும் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். இந்த நேரத்தில் கண்களை மூடுவோம். ஒரே ஒரு நிமிடம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே சென்று அதை பலன் தர செய்ய ஒப்பு கொடுப்போம். அன்பு தகப்பனே இறைவா, இந்த ஒரு நேரத்தில் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் வழியாக உமது அடிமையின் வழியாக ஆண்டவரே நீர் இந்நேரம் வரை பேசிக் கொண்டிருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளில் ஏதேனும் ஒன்றாவது ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. அதன் வழியாக ஆசீர்வாதங்களை நீர் தருவதற்காகவும் தரப்போவதற்காகவும் தந்து கொண்டே இருப்பதற்காகவும் நீர் ஒரே கடவுளாக இருப்பவராக நான் இருக்கின்றேன் என்று I am who I am என்று கூறிய ஆண்டவரே, என்றும் மாறாத தெய்வமே, எங்களையும் உம்மை போல மாறாதவர்களாக, ஒரே மனம் படைத்தவர்களாக, ஒரே உள்ளம் படைத்தவர்களாக என்றும் எங்களை மாற்றியருளும். உமது திட்டத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இன்று நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் அன்பு தகப்பனே இறைவா. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord. எல்லோரும் எழுந்திருப்போம். தயவுசெய்து பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் தயவுசெய்து கொஞ்சம் முன்னாடி கடந்து வாருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமான வெளிமேடைக்கு பக்கத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. நாம் அதில் ஆரம்பத்திலே வாசித்தோம். சகோதரர்கள் வாலண்டியர்ஸ் தயவுசெய்து பின்னாடி இருக்கிற சகோதரர்களை கொஞ்சம் முன்னாடி அனுப்பிவிடுங்க. நிறைய சேர்கள் காலியாக இருக்கிறது, தயவுசெய்து முன்னாடி அனுப்பிவிடுங்க. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya, சத்தமா சொல்லட்டும் ஹalleluya, வல்லமையோடு சொல்லட்டும் ஹalleluya, மகிழ்ச்சியோடு சொல்லட்டும் ஹalleluya, சோர்வெல்லாம் போகட்டும் ஹalleluya, இரண்டு கரங்களை சொல்லட்டும் ஹalleluya. சொல்லுங்க இயேசுவே. எல்லோரும் சொல்லட்டும் இயேசுவே. தெய்வீக வல்லமையினால், பரிசுத்தமான வல்லமையினால் எங்களை நிரப்பும். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த வல்லமையினால் எங்களை நிரப்பும் சுவாமி.
சேர்ந்து சொல்லுவோம் ஹalleluya ஹalleluya praise the lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி கரங்களை உதறி சொல்லுங்க ஹalleluya. எல்லாம் சோர்வெல்லாம் போட்டு ஹalleluya. கரங்களை அசை சொல்லுங்க ஹalleluya. கரங்களை தட்டி சொல்லுவோம் ஹalleluya. praise the lord. சந்தோஷமா சொல்லுங்க praise the lord praise the lord. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ஒரு 2 வரி பாடல்களை பாடி நம்முடைய ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். தயவு செய்து எல்லோரும் எழுந்திருப்போம். உங்கள் உடல் நோய்களை, உடல் சோர்வுகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளாமல் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தோடு கூட எல்லோரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று எல்லோரும் சொல்லட்டும், தெய்வ மக்கள் பாடுவோம். சொல்லுங்க, தெய்வ மக்கள் பாடுவோம். அல்லேலூயா ஓசானா. ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா ஓசானா. இந்த வாக்குறுதிகளை நாம் பாடலாக பாடுவோம். தெய்வ மக்கள் பாடுவோம் அல்லேலூயா ஓசானா. ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம் பாடுவோம். தெய்வ மக்கள் பாடுவோம். நீங்க தான் பாடணும். ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். கைகள் தட்டி பாடுவோம் அல்லேலூயா ஓசானா. மத்தளம் கொட்டி பாடுவோம் அல்லேலூயா ஓசானா ஓசானா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசானா ஓசானா. அதே உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடி தேவ செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். எல்லோரும் சத்தமாக கரங்களை தட்டி சத்தமாக வல்லமையோடு கூட கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கட்டும். தெய்வ மக்கள் பாடுவோம் அல்லேலூயா ஓசானா. தெய்வ மக்கள் பாடுவோம். ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். தெய்வ மக்கள் பாடுவோம். ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். கைகள் தட்டி பாடுவோம். மத்தளம் கொட்டி பாடுவோம். கைகள் தட்டி பாடுவோம். மத்தளம் கொட்டி பாடுவோம். அல்லேலூயா ஓசானா ஓசானா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசானா ஓசானா. அல்லேலூயா ஓசானா ஓசானா. தெய்வ மக்கள் பாடுவோம் அல்லேலூயா. ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். கைகள் தட்டி பாடுவோம். மத்தளம் கொட்டி பாடுவோம். காண்பவரை பாடுவோம் அல்லேலூயா. காப்பவரை பாடுவோம் அல்லேலூயா. காண்பவரை பாடுவோம். காப்பவரை பாடுவோம். இயேசுவை போற்றுவோம். மீட்பரை போற்றுவோம். அல்லேலூயா ஓசானா ஓசானா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசானா ஓசானா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசானா ஓசானா. கரங்களை உயர்த்தியவாறு மத்தியிலே உன்னதராகிய தேவன் பிரசன்னமாக இருக்கிறார். தன் பிரசன்னத்தால் நம்மை நிரப்ப வல்லவர். இயேசுவே, உம்முடைய அபிஷேகம் இதோ அனலாக அக்கினியாக என் பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விடுதலை பயணத்துல 34வது அதிகாரத்தில் நாங்கள் அறிகிறோமே, நீர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுகிற தேவன் அல்லவா. இதோ இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டில் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய இரக்கம் கடந்து போக நீ சித்தம் கொள்வீராக. ஆமென். இயேசு ஆண்டவரே, திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 3
மனித நடுவே என்னுடைய உறைவிடம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர். இயேசுவே இதோ இந்த நேரத்துல இந்த இடத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் நீ வந்து தங்குவீராக. ஆமென். விடுதலையை கட்டளையிடுவீராக. ஹalleluya. அபிஷேகம் கடந்து வருவனமாக. ஆமென். ஆற்றல் படுத்தப்படுவார்களாக. ஹalleluya. சோர்வுகள் கடந்து போகட்டும். ஆமென். அபிஷேகமின்மை கடந்து போகட்டும். ஹalleluya. ஹalleluya. தீய எண்ணங்கள் கடந்து போகட்டும். ஆமென். அசதி கடந்து போகட்டும். ஆமென். உம்முடைய அபிஷேகத்தால் என் பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. ஆமென். குடும்ப சாபங்களை ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். மறைந்து போவனமாக. ஹalleluya. குடும்ப ஹalleluya. துயரங்கள் மறைந்து போவனமாக. இயேசுவே. கட்டுக்கள் இந்த ஜெப வேளையில் உடைக்கப்படுவனமாக. ஆமென். என் பிள்ளைகள் பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்படுவார்களாக. ஆமென். உம்முடைய மேன்மையான அன்பால் தாங்கப்படுவார்களாக. ஆமென். Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. நல்லவரே உமக்கே நன்றி. நன்றி அப்பா. அபிஷேகமானவரே உமக்கே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆற்றலானவரே உமக்கே நன்றி. இயேசுவே நன்றி. சர்வ வல்லவரே உமக்கே நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். 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 கரம் உயர்த்தி எல்லோரும் சொல்லுவோம். இயேசு ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே. நீரே ஆண்டவர். நீரே ஆண்டவர். நீரே இரட்சகர். நீரே இரட்சகர். நீரே எங்கள் மீட்பர். நீரே என் மீட்பர். நாங்கள் விசுவசிக்கிறோம். நான் விசுவசிக்கிறோம். ஆமென். ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நீங்கள் தேடி வந்திருக்கக்கூடிய கடவுள் சர்வ வல்லவர். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடக்க நூல் 17:1 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு யாவே இறைவன் தோன்றி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையின் கடவுள். ஐ அம் அல்மைட்டி காட். எனவே நம் விசுவசித்து கூடியிருக்கிற கடவுள் சர்வ வல்லவர். சர்வ வல்லமையால் நம்ம எல்லாம் நிரப்ப வல்லவர். வல்லமையற்று இருக்கிற நமக்குள்ளே வல்லமை, சக்தியற்று இருக்கிற நமக்குள்ளே சக்தி, கிருபையற்று இருக்கிற நமக்குள்ளே கிருபை, ஆற்றலற்று இருக்கிற நமக்குள்ளே ஆற்றல், அனைத்தையும் நம் கடவுள் கொடுக்க வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே இந்த சர்வ வல்லமையால் நாம் எல்லோருமே நிரப்பப்பட வேண்டும். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக ஒரு 4 புற்றுநோயாளர்களை நான் சந்திக்க நேரிட்டது. அவர்கள் யார் என்றால் அருட்பணி வாழ்க்கைக்கு வந்திருக்கிற அருட்சகோதரிகள். எல்லோருமே இளம் அருட்சகோதரிகள். தங்களுடைய 20 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே இவர்கள் 4 பேரும் இருக்கிறார்கள். திடீரென்று இந்த 4 பேருக்கும் பல்வேறு நிலையிலே கேன்சர் என்ற செய்தியை மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்களுக்குள் ஏன் இந்த நிலை என்று அவர்களுக்குள்ளே ஒரு வகையான போராட்டம். இந்த ஆண்டவரை நாங்கள் மறக்கவில்லையே, இந்த கடவுளுக்கு விரோதமாக நாங்கள் செல்லவில்லையே, இப்பொழுதுதானே அருட்பணி வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறோம், ஏன் எங்களுக்குள்ளே இந்த ஒரு விபரீதமான நோய் என்று இவர்களுக்குள்ளே அழுகை அங்கலாய்ப்பு. அப்படிப்பட்ட நிலையில் அந்த கான்வென்டினுடைய தலைமை சகோதரி ஒரு நாள் என்னை சந்தித்து விட்டு, ஃபாதர், எங்களுடைய சகோதரி 4 பேர் கேன்சரில் இருக்கிறாங்க, 2 பேருக்கு கேன்சர் முத்தி விட்டது என்று சொல்லிவிட்டார்கள், தயவு கூர்ந்து வந்து நீங்கள் ஜெபத்துக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். நான் சொன்னேன், செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு நற்கரணை ஆராதனைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லுகிறேன். 3 மணிக்கு நற்கரணை ஆராதனை ஏற்பாடு செய்கிறார்கள். நோன்பு இருந்து இறைவேண்டலோடு அந்த இல்லத்திற்கு சென்று, கான்வென்ட்டுக்கு சென்று 3 மணிக்கு தேவனுடைய மகிமையான நற்கரணை பிரசன்னத்தை ஏற்படுத்திவிட்டு, ஆண்டவரே உம்முடைய சர்வ வல்லமையால் இந்த பிள்ளைகள் நிரப்பப்பட, இன்றைக்கு உம்முடைய விடுதலையை கண்டுகொள்ள இந்த பிள்ளைகளை நீ பயன்படுத்த வேண்டும், இந்த பிள்ளைகள் உனக்கு ஊழி காலமாக ஊழியம் செய்ய நீர் தேர்ந்து கொண்டிருக்கிற அந்த விடுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்ற ஜெப ஏறெடுப்புக்குள்ளே முன்வைத்து ஜெபித்துவிட்டு, பிரைஸ் தி லார்ட், 4 அருட்சகோதரிகளையும் பாவ அறிக்கை செய்துவிட்டு இறுதி குணமளிக்கிற ஜெபம். என் அன்புக்குரியவர்களே, நம் கடவுள் சர்வ வல்லவர் அல்லவா? அவர் செய்த அற்புதம் என்னவென்றால், 4 அருட்சகோதரிகளிலே 2 அருட்சகோதரிகள் யாருக்கு கேன்சர் முத்திவிட்டது என்று சொன்னார்களோ அந்த அருட்சகோதரிகள் அடுத்த நாளே போய் பரிசோதனைக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருந்த
கேன்சர் என்ற சிம்டம் இல்லாமலே தேவன் சுகப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் அல்லவா நம் கடவுள். அந்த சர்வ வல்லவர் இன்றைக்கு நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ற இந்த நேரத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், உன்னை நீ பரிசுத்தமாக்கிக்கொள், என்னுடைய அற்புதம் உனக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுளுடைய பிரசன்னத்தில் பரிசுத்தமாகணும்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையிலே விரும்புறீங்க? கரங்களை உயர்த்துங்க. குரல் எழுப்பி சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய பரிசுத்தத்தால் எங்களை பரிசுத்தமாக்கும். நல்ல உற்சாகமா சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய பரிசுத்தத்தால் எங்கள் உடல், உள்ளம், ஆன்மாவை பரிசுத்தமாக்கும். ஆமென். எனவே அப்படிப்பட்ட பரிசுத்த கடவுள் நம் கடவுள் நம்மை பரிசுத்தமாக்க வல்லவர். நம்மை பரிசுத்தமாக்க அவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அருகில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்கார யாரும் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியுமா? உங்கள் பாவங்களை அவங்க மன்னிக்க முடியுமா? உங்களை தேர்ந்து கொண்டு உங்களை பரிசுத்த பிள்ளைகளாக மாற்ற முடியுமா? யாரும் முடியாது. பணம் கொடுத்து பரிசுத்தத்தை பெற முடியுமா? முடியாது. செல்வம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, நான் பாவியாக இருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமா என்றால் முடியாது. உங்களை பரிசுத்தமாக்க கூடியவர் நம் கடவுள் மட்டும்தான், நம் தேவன் மட்டும்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லேவியருக்கு எழுதிய புத்தகத்தில் 20:8 வாசிக்கிறோம், நான் உங்களை பரிசுத்தமாக்கும் கடவுள் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் உடல் உள்ள ஆன்மா அளவிலே பரிசுத்தமாகிவிட்டோம் என்றால் தேவனுடைய அற்புதங்கள், தேவனுடைய அதிசயங்கள், தேவனுடைய அருள் அடையாளங்கள் நம் குடும்பத்திலே நடப்பதற்கு உதவும். ஹல்லேலூயா. ஆமென். எனவே பரிசுத்தமாக்கக்கூடியவர் நம் கடவுள் மட்டும்தான். விடுதலை பயணம் 15:11 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய கடவுள் பரிசுத்தத்திலே மகத்துவமான கடவுளாம். அவர் சாதாரண கடவுள் அல்ல, பரிசுத்தத்திலே மகத்துவமானவர். In holiness our God is greatest. Praise the Lord. Hallelujah. கரங்க உயர்த்தி சொல்லுங்க எல்லாருமே, இயேசுவே, இயேசு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தால் என்னை பரிசுத்தமாக்கும். அப்ப பரிசுத்தத்திலே அவர் மகத்துவமாக இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமாகாமல் எந்த ஜெப ஏறெடுப்பு, எத்தனை ஆராதனையில் பங்கேற்றாலும் தேவனுடைய கிருபை ஒரு கெடுவாகத்தான் இருக்கும். அப்ப இன்றைக்கு தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்த போகிறார். கரம் உயர்த்துங்க எல்லாருமே. ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரை இந்த ஜெப நேரத்தில், இந்த நொடி பொழுதுல, ஆண்டவரை பாவியாக தான் நான் அமர்ந்து இருக்கிறேன், பரிசுத்தமற்று தான் நான் நிற்கிறேன், இதோ உம்முடைய கிருபையில் என்னை தொடுவீராக. இங்க இருக்கிற பிள்ளைகள் இந்த பரிசுத்தமான அன்பால், விலை மதிக்க முடியாத பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்படுவார்களாக. உம்முடைய பரிசுத்த அன்பு என் பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. பரிசுத்த இரக்கம் இங்க இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை தேர்ந்து கொள்வதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில வாசிக்கிறோம், பரிசுத்தத்திலே, தூய்மையிலே நம் கடவுளுக்கு நிகரான கடவுள் யாரும் இல்லை. There is no God equal to our own God's holiness. நம் கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு நிகராக ஒரு கடவுளும் இல்லை. ஏறக்குறைய 6000 தெய்வங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு நிகராக ஒரு கடவுளும் இல்லை. ஆமென். கரம் தட்டி நன்றி சொல்லுங்க எல்லாரும். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இயேசுடைய பரிசுத்தத்தை பார்த்து ஏரோது அஞ்சினான், பிலாத்து கலங்கினான். ஏரோதுடைய பரிசுத்தத்தை பார்த்து, இயேசுடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து ஏரோது கலங்கினார், பிலாத்து அஞ்சினான் என்றால் நம் கடவுள் பரிசுத்தத்திலே மகத்துவமானவர். ஏரோது பரிசுத்தமற்று நிற்கிறான், பிலாத்து பரிசுத்தமற்று நிற்கிறான். எனவே அஞ்சி நடுங்குகிறான். இந்த இரத்த பழியில் எனக்கு பங்கு இல்லை என்று கை கழுவுகிற அளவுக்கு நம் கடவுள் பரிசுத்தராக அங்கு நிற்கிறார். ஆமென். எனவே அவர் நம்மை பரிசுத்தமாக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென்.
பரிசுத்தம் வந்துருச்சுன்னா நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே நோய் இருக்காது, நோய் சுகமாகும். பரிசுத்தம் வந்துவிட்டது என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய துன்பம் கடந்து போய்விடும், சாபம் கடந்து போய்விடும், சாத்தானுடைய அந்தகாரம் வெளியேறிவிடும். எனவே ஆண்டவருடைய அருள் கிருபைகளுக்கு ஒரே ஒரு வழி, உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கிய கடவுளால் நாம் பரிசுத்தமாக வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதைத்தான் லேவியருக்கு எழுதிய கடிதத்தில், அந்த புத்தகத்தில் 20:26 வாசிக்கிறோம். கடவுளுக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். கடவுள் எப்படி பரிசுத்தத்தை விரும்புகிறாரோ அதே போல நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப கடவுள் விரும்பியவாறு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தான் முதல் பேதுரு 1:5 பேதுரு கூட அறிக்கை செய்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், எனவே நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவர் பரிசுத்தவராக இருப்பதால், தேர்ந்து கொண்ட கடவுள் பரிசுத்தராக இருப்பதால், நாம் விசுவசிக்கிற கடவுள் பரிசுத்தராக இருப்பதால் நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நம்ம கேட்டோம் என்றால் சொல்லி மாள முடியாது. ஒரு மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும், கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆசிரியர்களுக்கு நான் ஒரு கருத்தமர்வு கொடுப்பதற்காக போகிறேன். ஏறக்குறைய 1200 1500 ஆசிரியர் இங்கே இருக்கிறார்கள். அந்த ஆசிரியரை நான் கேட்கிறேன், உண்மையாகவே இங்கு இருக்கிற ஆசிரியர்களில் உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு இந்த நொடி பொழுது வரை நான் பிரமாணிக்கமாக இருக்கிறேன் என்று சொல்ற ஆசிரியர்கள் கரங்களை உயர்த்துகிறேன் என்று கேட்கிறேன். யூ மே நாட் பிலீவ், ஒரு ஆசிரியர் கூட கரம் உயர்த்தல. எல்லாருமே ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு அப்படியே தலை கீழே போடுறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையை பாருங்களேன். உண்மையாகவே அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பரிசுத்தத்தோடு இருப்பதால் தான் நம்ம எல்லோருக்கும் அனைத்தையும் கொடுத்து நிறைவு செய்திருக்கிறார். ஆமென். ஆனால் நம்முடைய பரிசுத்தத்தை யோசித்தோம் என்றால் எல்லாருமே பலவீனத்தில் இருக்கிறோம், எல்லாருமே பாவத்தில் இருக்கிறோம், எல்லோருமே வலுவற்றவர்களாக இருக்கிறோம், குறைகளோடு இருக்கிறோம். அந்த ஆண்டவர் உடைய பரிசுத்தத்துக்கு கடந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அழைப்பை நமக்கு கடவுள் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே யாருமே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று நீங்கள் உதட்டளவில் சொல்லலாம், ஆனால் உங்கள் இதயம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறோம், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ இதயத்தை பார்க்கிறார். இங்க இருக்கிற யார் பரிசுத்தராக இருக்கிறார்? உங்கள் குடும்பத்தில் யார் பரிசுத்தராக இருக்கிறார்? உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கிறார்களா? கணவர் பரிசுத்தராக இருக்கிறாரா? மனைவி பரிசுத்தராக இருக்கிறாரா என்று சொல்லி உற்று நோக்கி பார்க்கக்கூடிய கடவுள் மத்தியில் இருக்கிறார். எனவே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஒரு உண்மையான உத்தம நிறைவான வாழ்க்கை வாழ நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எனவே கடவுளுடைய பரிசுத்தத்துக்குள்ளே நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுது அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே வந்து நம்மை திடப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, நம்மை ஆற்றல் படுத்துகிறது. நம்முடைய பரிசுத்தத்தை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு சிலர் சொல்றாங்க, ஃபாதர் நான் என்ன தெருவில் குடிச்சுட்டா படுத்துட்டு கிடக்கிறேன், வீட்டில் டீசெண்டாக குடிக்கிறேன் என்றாலுமே குடிதான், மதுதான், பாவம் தான். அதிகாலையிலே எழுந்து குடிக்கின்ற மக்களினங்களை இஸ்ராயல் மக்கள் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எஸ்ஐயா புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் அதிகாலையிலே எழுந்து குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மதுவுக்கு அடிமையாகிறார்கள். அதுபோல மதுவுக்கு அடிமையாகிற நான் டீசெண்டா குடிக்கிறேன் என்பது குடிதான். அப்ப அது பரிசுத்தத்துக்கு எதிரானது. ஃபாதர் கல்யாணம் வைக்கிறோம், வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவன் என்ற முறையிலே வரதட்சணைக்கு கடந்து போவது பரிசுத்தத்துக்கு எதிரானது, பரிசுத்த கடவுளுக்கு எதிரானது. அந்த வரதட்சணையில் அதிகமாக வாங்குவது என்பது பரிசுத்தத்துக்கு எதிரானது. எத்தனை பேர் இதை உண்மையில ஏற்றுக்கொள்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் கரங்கள் குறையுதே, ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்குது பார்த்தீங்களா? உண்மையாகவே கடவுள் கொடுத்த அருட்கொடைகள் அனைத்துமே ஃப்ரீயாக தான் கொடுக்கிறார். எல்லாருக்கும் அருட்கொடைகளை ஃப்ரீயாக கொடுக்கிறார். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி
காத்து வந்தாய் ஒரு அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாமே ஃப்ரீ கிஃப்ட், இலவசமாக கடவுள் கொடுத்திருக்கிறார். நம்முடைய உழைப்பை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய செயல்களை ஆசீர்வதித்திருக்கிறார், சிறுக சிறுக நம்மை உயர்த்தி இருக்கிறார். அன்றைக்கு நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? மாடி வீடுல வாழல, தனித்தனி ரூம்ல வாழல, டெய்லி ஒரு புது ட்ரெஸ் போடல. இவற்றையும் கொடுத்து நிறைவு செய்த கடவுள் இருக்கிற பொழுது அந்த கடவுள் விரும்புகிறவாறு அந்த அருட்கொடைகளை நமதாக்கி கொள்ள நாம் முயல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே அந்த தேவனுடைய பரிசுத்தத்திலே நான் பங்கேற்க என்னுடைய மனதை நான் திறந்து வைக்க வேண்டும், இதயத்தை திறந்து வைக்க வேண்டும். இனிமேல் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று இருக்கிறது என்பது கடவுளுடைய பரிசுத்தத்துக்குள்ள போரியின் அர்த்தம். அந்நிதமாக நான் வாங்க மாட்டேங்கிறது பரிசுத்தம். அதே கடவுள் கொடுத்த தொழிலில், அந்த தொழிலில் உடனே நான் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி முதலடிப்பாங்க பாருங்க. தேவனுடைய பரிசுத்தத்துக்கு எதிரானது. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் வைத்திருக்கிற கடைக்கும் ஒரு கிறிஸ்தவர் நடத்துகிற கடைக்கும் மற்றவர்கள் நடத்துவதற்கு வித்தியாசம் உண்டு. தேவனுடைய பரிசுத்தம் என்பது அநீதமாக செல்வது அல்ல, அநீத வாழ்க்கை வாழ்வதல்ல, அநீதமாக வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கு அல்ல, மாறாக நியாய பிரகாரமாக உத்தமமாக வாழுகிற பொழுது தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே, பரிசுத்தமற்று இருக்கிற எனக்குள்ளே உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி என்னை பரிசுத்தமாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 4:8 வாசிக்கிறோம், நம்முடைய கடவுளை எல்லா தேவதூதர்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நீங்களே சொல்லுங்க, கரம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், மூளையின் தேவனே பரிசுத்தர், இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிறவரே பரிசுத்தர், விண்ணுலகை படைத்தவரே பரிசுத்தர், மண்ணுலகை உண்டாக்கியவரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். ஆமென், ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பரிசுத்தத்தை நியாயப்படுத்தி கடவுளுக்குள்ள வராமலே போய்விடுறோம். பல தியானங்களை பங்கேற்கிறப்ப நியாயப்படுத்தி அடுத்தவர் சரியாக இல்லை, நானும் இல்லை, இவர் அநியாயம் பண்ணுகிறார், நானும் பண்ணுகிறேன், இவர் அட்டூழியம் பண்ணுகிறார், நானும் பண்ணுகிறேன், தொழிலில் அவர் மோசடி பண்ணுகிறார், நானும் பண்ணுகிறேன், இவர் பிரமாணிக்கமாக இல்லை, நானும் இல்லை. நம்ம கேட்போம், வாயை திறந்தவன முதல்ல நீ யோக்கியமா சொல்லு. இப்படி நம் அடுத்தவரை முன்வைத்து நம்முடைய பரிசுத்தத்தை குறைத்துக் கொள்கிறோம். இங்கு பரிசுத்தம் என்பது உங்களுக்கும் கடவுளுக்கும், பரிசுத்தம் என்பது என் கடவுளுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு. யார் எப்படி இருந்தாலும் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. திருவெளிப்பாடிலே வாசிக்கிறோமே, தீமை செய்பவர் தீமை செய்யட்டும், நன்மை செய்வர் நன்மை செய்யுங்கள், பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்ட நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எனவே இந்த பரிசுத்தத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிற பொழுது ஆவியானவர் வந்து நமக்குள்ளே தங்குகிறார். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரவில்லை என்றால் உண்மையான பரிசுத்தம் இருக்காது. இதைத்தான் திருப்பாடல் 51 தாவீது அரசர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமற்று இருப்பதால், தூய்மையற்று இருப்பதால் எனக்குள்ளே பரிசுத்த ஆவி கடந்து போய்விட்டது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை எனக்குள்ளே மலரச் செய்யும் என்று கேட்கிறார். எனவே யார் பரிசுத்தமற்று இருக்கிறார்களோ, யார் தூய்மையற்று இருக்கிறார்களோ, யார் பரிசுத்த வாழ்க்கைக்காக ஏங்கவில்லையோ, தேடவில்லையோ, தேர்ந்து கொள்ளவில்லையோ, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி வெளியேறி விடுகிறார். ஆமென், இதை ஏற்றுக்கொள்ளுங்க முதல்ல. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியே எழுந்துறீங்க ஒரு நிமிடம். பரிசுத்த ஆவி நமக்குள் மீண்டும் மலர, இதோ அவருடைய பரிசுத்த நமக்குள்ளே கடந்து வர, தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தத்தால் பலப்படுத்தும். கரம் தட்டி வல்லமையோடு நாம் ஏறெடுக்கிற இந்த ஜெபம் இப்பொழுது விடுதலையை கொடுக்க போகிறது. பாருங்களேன், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே குடிகொள்ள இவை ஆதாரமாக இருக்க போகிறது. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும். ஊற்றுமையா வல்லமையை,
தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி பரிசுத்தமாக வாழ ஆண்டவரே பரிசுத்த ஆவியை ஊற்றும் அப்பா. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். பாடும். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். யாவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேனே சுவாமி. இயேசுவே உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரை நிரப்பும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. படும். மாம்சமான யாவர் மேலும் மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். கண்களை மூடி. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா 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 வல்லமையை பாடும். ஊற்றுமையா 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 வல்லமையை. ஊற்றுமையா 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 வல்லமையை பாடும். ஊற்றுமையா 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 வல்லமையை. ஊற்றுமையா 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 வல்லமையை. மீண்டும் பாடும். ஊற்றுமையா. இயேசுவே 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 இயேசுவே. எல்லோரும் துதிக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் சுவாமி. இயேசுவின் பிரசன்னம் கடந்து வரட்டும் அப்பா. தெய்வீக வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையை அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. பலப்படுத்தும் சுவாமி. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லோரும் அவருடைய கரங்களை உயர்த்தி as the angels are in heaven proclaiming the name of Jesus, holy 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 Lord. Let's all call the name of Jesus holy. எல்லோரும் ஆண்டவரை பரிசுத்தர் என்று கூப்பிடுங்க. பரிசுத்தரே என்று சொல்லுங்க. பரிசுத்தரே பரிசுத்த ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. Call the name of Jesus. He is the holy God, everlasting God. In holiness He is greatest. There is no God is holy in our own God's holiness. எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை கூப்பிடுங்க. பரிசுத்தர் என்று சொல்லுங்க. உலகின் கடவுளே பரிசுத்தர் என்று சொல்லுங்க. இயேசுவே உம்மை பரிசுத்தர் என்று கூப்பிடுகிற பொழுது என் பிள்ளைகளுக்குள்ளே விடுதலை கிடைப்பதாக. இதோ இந்த நேரத்தில் let your people be liberated.
எல்லா மக்களும் உம்முடைய மகிமையான விடுதலையை காண்பார்களாக, அபிஷேகத்தை உணர்வார்களாக, என் பிள்ளைகள் தொடப்படுவார்களாக. உம்முடைய பரிசுத்தம் கடந்து வரட்ட, பாவ அக்கிரமம் கடந்து போகட்ட. ஆண்டவரே, பாவத்தினுடைய வக்கிரமான எங்களுடைய செயல்பாடுகள் கடந்து போகட்ட. சாத்தானுடைய அந்தகார பாவ வாழ்க்கை ஆண்டவரை கடந்து போகட்ட. இருக்கிற எங்கள் எல்லோரும் பரிசுத்தத்தால் நிரப்பப்படுவோமாக. உம்முடைய பரிசுத்தம் கடந்து வரட்ட. Let's all receive your holiness, O Lord. இயேசுவே, thank you Jesus. Praise you Jesus. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவே, உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்குள்ளே வருகிறதப்பா. உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு விடுதலை உண்டு. உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களுக்குள்ளே ஆற்றல் உண்டு. அந்த பரிசுத்தத்தால் எங்கள் பிள்ளைகளை நிரப்புகிறீர. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்திலே முதல் இறைவாக்கு அந்த பகுதி முழுவதை நாம் வாசித்தோம் என்றால், அங்கே சக்கேயு என்ற ஒருவன் வருகிறான். சக்கேயு என்பவன், அவனுடைய பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் பியூர் என்ற அர்த்தம். சக்கேயு மீன்ஸ் பியூர் அண்ட் ஹோலி. பட் திஸ் மேன் இஸ் நாட் ஹோலி. பெயருக்கு ஏற்ற வாழ்க்கை அவனுக்குள் இல்லை. சக்கேயு என்றாலே பரிசுத்தம் என்று அர்த்தம் வரப்ப, இவன் பரிசுத்தமற்று வாழ்கிறான். அந்த பகுதியிலே இவன் பரிசுத்தமற்ற ஒருவன். ஆனால் எப்பொழுது இயேசுவை சந்தித்தானோ, when he met Jesus, he became holy and pure. Amen. Praise the Lord. Hallelujah. இயேசுவை சந்தித்த நிமிடத்திலே அவனுக்குள்ளே பரிசுத்தம் கடந்து வருகிறது. இன்றைக்கு நீங்க எல்லாரும் நானும் ஆண்டவரை சந்திக்க நம்ம வந்திருக்கிறோம். நமக்குள்ளே பரிசுத்தம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் பரிசுத்தம் கடந்து வரும். நீங்கள் துதிக்கிற நேரத்தில் பரிசுத்தம் கடந்து வரும். ஏன், ஒருவேளை இயேசுவை பரிசுத்தர் என்று நீங்கள் கூப்பிடுகிற பொழுது பரிசுத்தத்தால் நாம் நிரப்பப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே அத்தகைய வல்ல கடவுள் நம் கடவுள். பாருங்களேன், சென்னையிலே அச்சிறுபாக்கம் என்ற ஒரு இடத்துல, ஒரு பெரிய திருத்தலத்தில் முழு இரவு ஜெபத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைத்தது. ஒரு ரயில்வே இன்ஜினியர், நல்ல வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் இந்த மனிதனுக்குள் இருந்த பரிசுத்தம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே திருமணம் செய்த அந்த மணமகளை விட்டு விடுகிறான், மனைவியை விட்டு விடுகிறான். அடுத்த பெண்ணோடு உறவு, இன்னும் வசதிகள் கூட கூட அந்த பிள்ளையை விட்டுவிட்டு மூன்றாவது பெண்ணோடு உறவு. இப்படியாக வாழுகிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில திடீரென்று மிகப்பெரிய வியாதிக்குள் ஆட்படுகிறான். அவனுடைய பாவம் நோயை கொண்டு வருகிறது. பாவம் அவனுக்குள்ளே கடந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. பரிசுத்தமற்ற உடலுக்குள்ளே பாவம் தங்குகிற பொழுது, சாத்தான் தங்குகிற பொழுது அழகை அந்த உடம்பை தேர்ந்து கொள்ளுகிறான். நோய் வருகிறது. என்ன நோய் என்றால் யானைக்கால் நோய். அவருடைய கால்கள் அப்படியே லைக் எலஃபண்ட் லெக் போல இருக்கிறது. அப்படி நேரத்தில் தான் அவர் ஆண்டவருடைய இந்த அபிஷேக ஜெபத்துக்கு வருகிறார். இவருக்கு நோய் வந்தவுடன் 3 பிள்ளைகளுமே கடந்து போய்விட்டார்கள். முதல் மனைவியை இவரே விளக்குகிறார், இரண்டாவது மனைவி விட்டு விடுகிறார், மூன்றாவது மனைவி இவருடைய அனைத்து பணங்களையும் எடுத்துவிட்டு அனைத்து பேங்க் அக்கௌண்டையும் பறித்து கொண்டு அனுப்பிவிட்டார். வீதிக்கு வீதி திரிகிறார், கவனிப்பாரற்று இருக்கிறார். நோயினுடைய வக்கிரம் அதிகமாக இருக்கிறது. அப்பொழுது அதிகாலை நேரத்தில் பௌர்ணமி இரவு ஜெபம் முடித்து வருகிறவள் அந்த மகன் இருக்கிறார். ஃபாதர், எனக்கு யாருமே இல்லை என்று கேட்கிறார். இந்த நேரத்தில் நான் கைவிடப்பட்டு நிற்கிறேன். என்னுடைய பரிசுத்தமற்ற வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நான் நோய்களை சம்பாதித்திருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரே ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு என்று நம்பி இருக்கிறேன். ஆமென். அவர் என்னை குணப்படுத்த வேண்டும் நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு நான் பாவங்களை அறிக்கையிட தயாராக இருக்கிறேன். தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளே வர ஆசைப்படுகிறேன். இயேசுடைய பரிசுத்தம் எனக்குள் வேண்டும் என்று கேட்கிறார். என்ன நடந்தது என்றால், நான் சொல்லுகிறேன், அப்பா, உங்களுக்குள்ளே தேவனுடைய மகிமை விளங்க
நீங்கள் முதலில் திருமணம் செய்த, தேவனுடைய பிரசன்னத்திலே திருமணம் செய்த, ஆலயத்திலே திருமணம் செய்த அந்த மனைவியை சந்தியுங்கள், அவர்களோடு வாருங்கள், ஜெபிப்போம், வல்லமை உண்டு என்று சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏறக்குறைய 9-10 ஆண்டுகள் பிரிந்து வாழ்ந்த அந்த நபர் தன் மனைவியை தேடி செல்கிறார். அந்த மனைவியும் ஏற்றுக்கொள்கிறார். தன் கணவரை இந்த கோலத்திலே பார்ப்பதற்கு மனம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அந்த கணவரோடு பிள்ளைகளோடு வருகிறார். குடும்பத்தோடு பாவ அறிக்கை செய்கிறார்கள். They repented to Jesus. இயேசுவுடைய பாவ மன்னிப்புக்குள்ளே அவர்கள் தாகம் கொள்கிறார்கள். இதயம் பாவ மன்னிப்பு பெற துடிக்கிறது. பாவ சங்கீதனம் செய்கிறார்கள். வல்லமையான ஜெபம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே செய்யப்படுகிறது. என்ன நடந்தது என்றால், அன்புக்குரியவர்களே, அடுத்த மாதம் பௌர்ணமி இரவு ஜெபத்தில் வந்து அந்த மகன் சாட்சி சொல்கிறார். யானைக்கால் நோய் நீங்கி நார்மல் காலோட, நார்மல் லெக்கோட வந்து அந்த மகன் ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற பொழுது தேவனுடைய விடுதலை உண்டு. நான் நோயோடு இருக்கிறேன், எனக்குள்ளே துன்பம் இருக்கிறது, கடன் தொல்லை இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது என்று கவலை கொள்ளாதீர்கள். when you make yourself holy, God will do wonders. Amen, praise the Lord, hallelujah. இதைத்தான் நாம் யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 5 வாசிக்கிறோம். யோசுவா தன்னையே அவர் அறிக்கை செய்கிறார், தன் மக்களிடம் அறிக்கை செய்கிறார். ஓ people of Israel, you make yourself holy today, God will do wonders tomorrow. Amen, praise the Lord. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டீர்கள் என்றால், தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து போனீர்கள் என்றால், இயேசு என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால், நாளைக்கு தேவன் உங்களுடைய அனைத்து வகையான கட்டுக்களில் இருந்து விடுதலை கொடுப்பார். ஆமென், கரம் தட்டி நன்றி சொல்லுங்க. இந்த உறுதிப்பாட்டை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பலனான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்குள்ளே போனால் நமக்கு பரிசுத்தம் வந்தது என்றால் அனைத்து வகையான விடுதலை. ஆமென். if you are holy, will be lot of liberation. Amen, amen, hallelujah. அதே போல எபிரேயருக்கு எழுதிய கடிதம் 12:14 வாசிக்கிறோம். if you are holy, you can see God. if you are not holy, you cannot see God. Amen. நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் உன் கடவுளை காண முடியும். நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் கடவுளுடைய தரிசனம் உனக்குள்ளே வரும். இதைதான் மத்தேயு நற்செய்தியிலே 5:8 வாசிக்கிறோம். Gospel of Matthew chapter 5 verse 8, Jesus himself says, if you are pure, you can see God. That people will be called people of God. Amen. You can see God. Amen, hallelujah, hallelujah. அப்ப உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற பொழுது கடவுளை காண முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். அந்த பிரசன்னம் அனலாய் அபிஷேகமாய் நம்மை நிரப்ப வல்லது. பரிசுத்தமற்ற இருக்கிற உடம்புல தேவனுடைய ஆவி இல்லை என்றால் பாவத்தினுடைய வக்கிரமத்தால் நோய் இருக்கும், துன்பம் இருக்கும், வேதனை இருக்கும், சோர்வு இருக்கும், அசதி இருக்கும், வாழ்க்கை பற்றிய பயம் இருக்கும். அப்ப பரிசுத்தம் வருகிற பொழுது நமக்குள்ளே விடுதலை. ஆமென். இதைத்தான் திருப்பாடல் 66 வாசிக்கிறோம். 18வது இறைவாக்கு சொல்லுகிறது, if you make yourself holy, God will hear your prayers. Amen. அப்ப பரிசுத்தம் இல்லை என்றால் ஜெபம் கேட்கப்படாது. எத்தனையோ பெட்டிஷன் கொடுத்துட்டேனே, ஜெப விண்ணப்பங்களை நான் வைத்திருக்கிறேனே, தேவன் முன் மண்டியிட்டு அழுதிருக்கிறேனே, தேவனை நான் என் குடும்பத்தை சரணாகதி செய்திருக்கிறேனே, இன்னும் எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரவில்லையே என்று நாம் இருக்கிறோம் என்றால், உங்களை பரிசுத்தப்படுத்தால்தான் மாற்றம், பரிசுத்தப்படுத்தினால்தான் விடுதலை. அப்ப பரிசுத்தமான உள்ளத்திலே தேவன் குடிகொள்கிறார். ஆமென். if you make yourself holy, your prayers will be heard. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இதைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். பரிசுத்தப்படுத்தாமல் இருந்த நேரங்களெல்லாம் நான் ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்படாதை நான் உணர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் பாவரிக்கை செய்து கொண்டுதான் திருப்பலி நிறைவேற்றுகிறேன். ஒரு சனிக்கிழமை கூட நான் பாவரிக்கை செய்யாமல் ஞாயிறு திருப்பலி வைத்ததே இல்லை. என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன், பாவரிக்கை செய்துவிட்டு இன்றைக்கு அதிகாலையில் கூட எழுந்தவுடன்
நான் பாவரிக்கு செய்துவிட்டுத்தான் வருகிறேன். ஏனென்றால் நான் பரிசுத்தமாக இருந்தால்தான் நான் அறிவிக்கக்கூடிய வார்த்தை என் பிள்ளைகளுக்கு போகும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை செயலாற்றும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே உண்டு. பரிசுத்தத்தோடு நான் இருந்த வேளையில தேவனுடைய இரக்கம் கடந்து வந்ததை உணர்ந்திருக்கிறேன். ஜெபத்தில் வல்லமை இருந்ததை பார்க்கிறேன். ஆவியால் என் பிள்ளைகள் நிரப்பப்பட்டதை உணர்ந்திருக்கிறேன். ஆவியின் பிரசனத்தை நான் அனுபவித்ததை உணர்ந்திருக்கிறேன். எனவே என் அன்பு பிள்ளைகளை உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். பரிசுத்தத்துக்கு ஏங்குங்க. தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து போங்க. உலக இன்பம் வேண்டாம், உலக செல்வம் வேண்டாம், பணம் வேணாம், சொத்து வேணாம். நோ மணி, நோ ப்ராப்பர்ட்டி, நோ pleasure of the world. Instead, remain in God's love and make yourself holy. You will be liberated. Amen. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you are believing? Yes, my dear brothers. Let's all pray. Lord, make myself holy. Make my family be holy. இந்த ஜெபத்தோட தேவனுடைய வல்லமைக்கு நாம் கடந்து போவோம். இயேசுடைய வல்லமை நம்மை நிரப்பட்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய அபிஷேகத்தில் நாம் இருக்கிறோம். தேவனுடைய வல்லமைக்குள்ளே நாம் இருக்கிறோம். நீங்கள் எப்பொழுது உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதுதான் கடவுளுடைய பிரசன்னம் உண்டு. கடவுளுடைய பிரசன்னத்தை காண முடியும். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற பொழுதுதான் அற்புதம் உண்டு. பரிசுத்தப்படுத்துகிற பொழுதுதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். எனவே அந்த பரிசுத்த தேவன் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தியவாறு, கரங்களை உயர்த்தியவாறு இது தேவனுடைய வல்லமைக்குள்ளே கடந்து போவோம். தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ளே கடந்து போகும். இதோ தேவனுடைய அபிஷேக வல்லமை நமக்கு நிரப்பட்ட தேவனுடைய ஆற்றலுக்குள்ளே நடந்து போவோம். இதோ தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றிய தேவன் இதோ நமத்தியில் ஊற்ற வேண்டுமாயும் இந்த நொடி பொழுதுல தேவன் நம்மை சிறுக சிறுக பரிசுத்தமாக்க வேண்டுமாயும் மீண்டுமாக அந்த வாக்குத்தத்த பாடலை பாடி நாம் ஜெபத்தோடு நம்மை நிறைவு செய்வோம். ஆமென். Thank you Lord. ஊற்றுமையா உயர்த்தி எல்லோருமே வல்லமையை. Thank you Jesus. தாகத்தோடு காத்திருக்கிறேன். Oh my God. Amen. கரம் உயர்த்திக் கொள்ளுங்கள். சோர்வு வராது. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஊற்றுமையான கேளுங்க. வல்லமையோடு தேவன் அபிஷேகம் பண்ணட்டும். இந்த ஜெபம் பரிசுத்தத்துக்கான ஜெபம், பரிசுத்த வாழ்வுக்கான ஜெபம். இதோ பாருங்களே, குடும்பங்களில் பரிசுத்தமற்ற தம்பதியர், இளம் வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமற்று தங்களுடைய இளமையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் கூட இந்த உலகினுடைய எல்லா வகையான பாவ முகத்துக்குள்ளே கடந்து போகிற அளவுக்கு இந்த தேவனுடைய கிருபை கடந்து போய் இருக்கிறது. சாத்தான் செயலாற்றுகிறான். இதோ பரிசுத்தத்தை தேவன் கொடுக்க ஆவியால் நிரப்ப வேண்டுமாய, அபிஷேகம் கிடைக்க வேண்டுமாய, விடுதலையை தேவன் கொடுக்க போகிறார். இயேசுவே இயேசுவே பிள்ளைகளை பரிசுத்தமாக்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். நன்றி ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். அப்படியே உச்ச தலையில் உங்க கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய அபிஷேகத்தை உணருங்க. இந்த அதிகாலை நேரம் வரை தேவனுடைய அபிஷேகமான வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us
to remain in your holiness. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை நிரப்புவீராக. நீர் வாக்களித்த பரிசுத்த ஆவியால் என் பிள்ளைகளை நிரப்புவீராக. பலவீனங்கள் கடந்து போவனமாக. ஆண்டவரே, வல்லமையால் நிரப்பப்படுவோமாக. சக்திக்கு மேல் சக்தி வருவதாக. பலனுக்கு மேல் பலன் கடந்து வருவதாக. அபிஷேகத்துக்கு மேல் அபிஷேகம் கடந்து வருவனமாக. பாவத்தினுடைய அந்தகாரங்கள் வெளியேறுவனமாக. சாத்தானின் தொந்தரவுகள் வெளியேறுவனமாக. உடல் இச்சைகள் வெளியேறுவனமாக. பாவ மனநிலைகள் வெளியேறுவனமாக. ஆண்டவரே, உடலை சேதப்படுத்தக்கூடிய அந்தகார சாத்தானிகளை விட்டு வெளியேறட்டு. உம்முடைய கிருபை இறங்குகிறது. அபிஷேகம் காணுகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை இதோ, உம்முடைய அபிஷேகம் இதோ. ஆண்டவரே, பிள்ளைகள் விடுதலையை காண்பார்களாக. Let all people be liberated. Let all people be liberated from bondage. Let all people feel the salvation of the Lord. இயேசுவின் வல்லமையை காண்பார்களாக. மீட்பை காண்பார்களாக. இதோ இயேசுவினுடைய வல்லமை உங்களை நிரப்புவதாக. இதோ power of Jesus. இதோ spirit of Jesus. இயேசுவினுடைய வல்லமையான ஆவியானவர் எங்களை தடுத்து ஆட்கொள்வாராக. எங்களை கட்டி போடுவார்களாக. கட்டுப்பாட்டான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வாராக. உம்முடைய பரிசுத்தத்தால் ஆண்டவரே விடுதலையை காண்போமாக. இதோ எங்களை தொடுகிறீர ஆண்டவரே, நிரப்பப்படுகிறோமே. உம்முடைய வல்லமை கடந்து வருகிறது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. கரம் உயர்த்தி எல்லோரும் சொல்லுவோம். இயேசு ஆண்டவரே, நீரே ஆண்டவர், நீரே பரிசுத்தர், நீரே இரட்சகர். நாங்கள் விசுவசிக்கிறோம். அப்பா. ஆமென், ஆமென், ஆமென்.